நமஸ்தே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பிராத்மிக் எக்ஸாமில் இருக்கக்கூடிய மாடல் கொஷின் பேப்பரை கண்டினியூஷன் தான் இதில் பார்க்க போகிறோம். சரியா? ரோமன் லெட்டர் 1, 2 பார்த்துட்டோம். ரோமன் லெட்டர் 3ல் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா போயம் கொஷின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சரியா? இது என்ன அப்படின்னாக்கா போயத்தோட லைன்ஸ் கொடுத்துடுவாங்க. சரியா? ஸோ இதில் போயத்தோட லைன்ஸ் கொடுத்துட்டு அதோடைய பாவார்த்தை. சரியா? பாவார்த்தைனா மீனிங் ரைட் பண்ணணும். சரிங்களா? किन्हीं दो पद्यों का भावार्थ प्रांतीय भाषा में लिखिए. சரியா? அதாவது என்னென்னா எனி 2 போயம்ஸோடைய பாவார்த்தைனா மீனிங். அதாவது இந்த போயம் லைன்ஸுக்கு என்ன அர்த்தம், என்ன மீனிங் அப்படிங்கிறத பிராந்திய பாஷானாக்கா நம்மளுடைய மதர் டேங்கில் என்ன பண்ணணும், மதர் லாங்குவேஜில் எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? ஒன்று நீங்கள் இங்கிலீஷில் எழுதலாம், இல்லைன்னா தமிழில் எழுதலாம். சரியா? இதுக்கு ஒரு பாவார்த்தை, ஒரு மீனிங், ஒரு போயத்தோட மீனிங்க்கு 5 மார்க்ஸ். ஸோ ஏதாவது எனி 2 போயம்ஸோடைய பாவார்த்தை ரைட் பண்ணணும். சரியா? இதுக்கு ஆப்ஷன்ஸ் 5 கொடுத்துருக்காங்க. சரியா? இருக்கு பாருங்க. நீங்கள் எனி 2 எழுதணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு போயம் பாருங்கள். निंदा किसी की हम किसी से भूल कर भी ना करें, ईर्ष्या कभी हम किसी से भूल कर भी ना करें, हे प्रभु आनंद दाता ஞான் हमको दीजिए. சரியா? ஸோ இதோட ஃபஸ்ட்டு இந்த 3 போயத்தோட மீனிங் என்னென்னு பார்ப்போம். சரியா? இது இந்த புக்லேயே கொடுத்துருக்காங்க. பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ ரீட் பண்ணோம் இல்லையா, அதோட இங்கிலீஷ் மீனிங், தமிழ் மீனிங் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி போயத்துக்கு பாவார்த்தை ரைட் பண்ணால் 2 விஷயம். ஃபஸ்ட்டு இந்த போயம் போயத்தோட நேமும் அந்த போயத்தோட பொயட் நேம், ஓகேவா? நேம் ஆஃப் த போயம் அண்டு நேம் ஆஃப் த பொயட் ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு எழுதணும். எழுதிட்டு அதுக்கு பிறகு இந்த போயத்துக்கோட மீனிங் என்ன அப்படிங்கிறத ரைட் பண்ணணும். சரியா? ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் பார்த்துருவோம். அதாவது என்னென்னா, த above லைன்ஸ் ஆர் given ஃப்ரம் த போயம் வந்தனா. இந்த போயம் எதுலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா வந்தனாங்கிற போயம் இதுலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? த போயட் இஸ் மிஸ்டர் ராம் நரேஷ் திரிபாட்டி. இந்த போயத்தோட ரைட்டர் போயட் யார்? ராம் நரேஷ் திரிபாட்டி. ஸோ த போயட் ரிக்வெஸ்ட் காட் ஆன் பிஹாஃப் ஆஃப் சில்ட்ரன் we should not hurt or scold someone even unknowingly. ஸோ நம்ம யாரையும் தெரியாமல் கூட என்ன பண்ணிடக்கூடாது, யாரையும் இந்த ஸ்டூடெண்ட்ஸையும் குழந்தைங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது. he is requesting God to bestow knowledge of on them. ஸோ இதுக்காக எனக்கு நல்ல நாலேஜ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இதான் இந்த போயத்தோட மீனிங். அதை இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நிந்தா கிசி கி ஹம் கிசி சே பூல் கர் பி நா கரே. மறந்து கூட என்ன பண்ணக்கூடாது, யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. அடுத்து ஈர்ஷ்யா கபி பி ஹம் கிசி சே பூல் கர் பி நா கரே. ஸோ யாரை பார்த்தா என்ன பண்ணக்கூடாது, யாரை பார்த்து திட்டக்கூடாது, யாரை பார்த்து பொறாமப்படக்கூடாது. இதை யாருக்கிட்ட இது பண்ணிக்கிறாங்க, ப்ரே பண்ணிக்கிறாங்கனாக்கா இறைவன்கிட்ட வேண்டிக்கிறாங்க. இறைவனிடம் அனைவருக்கும் ஞானம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. சரியா? ஸோ இதான் இந்த போயமோட மீனிங். நீங்கள் தமிழ்லேயும் எழுதலாம், இல்லை இங்கிலீஷ்லேயும் எழுதிக்கலாம். அடுத்து செகண்ட் போயத்தோட லைன்ஸ் பாருங்கள். இல்லை தன்வான் பனோ குணவான் பனோ तुम ज्ञानी और महान बनो, तुम धीर बनो गंभीर बनो, तुम सभ्य सुशील सुजान बनो. சரியா? அதாவது என்னென்னா, இந்த போயம் பல்வான் பனோங்கிற போயத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் இந்த போயத்தோட லைன்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, ரீட் பண்ணிவிட்டு அதை
மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது எந்த போயம் என்னன்னுங்கிறத இது பண்ணிடலாம். இல்லை கடைசியாக இது வந்து ஒரு சிலதுக்கெலாம் வந்து கீவேர்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அது என்ன, பனோ பனோன்னு முடியுதா. ஸோ அப்போ வந்து என்ன பனோ, பல்வான் பனோ. ஓகேவா. பனோ அப்படின்னாக்கா ஆகு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி என்ன ஆகும், பலசாலி யார், அப்புறம் புத்திசாலி யார், அந்த மாதிரிலாம் சொல்கிற அதை மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இந்த போயத்தில் வந்து சொல்லுவாங்க. சரியா. ஆஸ் யூஷுவல் போயத்தோட நேம் என்னங்கிறத எழுதணும், போயத்தை வந்து யார் எழுதியிருக்காங்கன்னு எழுதணும். சரியா. ஸோ ஒரு சில இதில் வந்து போயட்டோட நேம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்கலன்னா கவிஞரை இல்லை போயட் அப்படி போயட் செட் அந்த மாதிரி சொல்லிட்டு எழுதிக்கோங்க. சரியா. இப்போ இதில் மீனிங் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க ஆஸ் யூஷுவல். அதை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் பல்வான் பனோ. இந்த லைன்ஸ் வந்து எதுலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க, பல்வான் பனோலேருந்து கொடுத்துருக்காங்க. த போயட் இஸ் மோட்டிவேட்டிங் டு பிகம் அ ஸ்ட்ராங் பர்சன். ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க, போயட் நம்ம வந்து ரொம்ப நல்ல ஸ்ட்ராங் பர்சனாக இருக்கிறதுக்காக மோட்டிவேட் பண்ணுறாங்க. சரியா. மோட்டிவேட்டிங் ஆல் ஆஃப் அஸ் டு பி பிரேவ், த போயட் டெல்ஸ், பிகம் அ ரிச் பர்சன், பி த ஒன் with all good qualities, the knowledgeable person under saint. அது என்ன அர்த்தம், நம்ம வந்து பிரேவ் பர்சனாக இருக்கணும். அடுத்து வந்து நம்மக்கிட்ட வந்து எல்லா விதமான நல்ல குணங்கள், குட் குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்கணும். நல்ல நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அடுத்து அதே தான் பி பிரேவ், பி ப்ரவுட், த கல்ச்சர்டு, சிவிலைஸ்டு, குட் நேச்சர் அண்ட் தி பெட்டர் ஹியூமன் பீயிங். ஓகேவா. ஒரு மனுஷன் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்கிறாங்க, தைரியமானவனாக இருக்கணும். அடுத்து தீரம் கம்பீரம் எல்லாமே ஒன்று தான். சரியா. நல்ல நாகரிகம் உள்ளவனாக, தமிழ் மீனிங்கே அப்படி பார்த்துக்கோங்க, நாகரிகம் உள்ளவனாக இருக்கணும். அதே மாதிரி நல்ல குணமுள்ள நல்ல மனுஷனாக இருக்கணும். இந்த மாதிரிலாம் மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயட் வந்து சொல்கிறாரு. சரியா. ஸோ செகண்ட் போயம். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள். தேர்ட் போயமில், बिना रुके चलते जाओ तो तुम्हें लक्ष्य मिल जाएगा, अगर ईंट पर ईंट धरो तो महल खड़ा हो जाएगा, अच्छे अच्छे काम करो तो देश बड़ा हो जाएगा. சரியா. இந்த போயம் வந்து எதில் இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, சோட்டாசா தீப்பு ஜலாதோ அப்படிங்கிற போயத்துலேருந்து இந்த லைன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் சோட்டாசா தீப்பு ஜலாதோ. இட் இஸ் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ மோட்டிவேஷ்னல் போயம். என்ன அப்படின்னாக்கா இது ஒரு மோட்டிவேஷ்னல் போயம். சரியா. அதாவது ஸோ வந்து கோ வித்தவுட் ஸ்டாப், யூ வில் ரீச் த கோல். சரியா. இங்கே இருக்குது, கோ வித்தவுட் ஸ்டாப், யூ வில் ரீச் தி கோல். சரியா. என்னன்னா நீ வந்து நிற்காமல் போய்கிட்டே இரு, அப்போ தான் வந்து உன்னுடைய கோல், உன்னுடைய குறிக்கோளை வந்து அடைய முடியும். இஃப் யூ பிளேஸ் பிரிக்ஸ் ஆன் பிரிக்ஸ் யூ கேன் பில்ட் எ பேலஸ். இப்போ வந்து என்ன, ஒரு மிகப்பெரிய பேலஸ் கட்டினாலும் அது என்னது, ஒரு செங்கலாக தான் வச்சு கட்டணும் இல்லையா. ஸோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க. If you do great things, nation will grow. நீங்கள் பெரிய விஷயத்த செஞ்சிங்கன்னா இந்த நாடு வந்து என்ன ஆகும், உங்களுடைய முன்னேறும். ஸோ தமிழில் இந்த வரிகள் வந்து சோட்டாசா தீப்பு ஜலாதோ அந்த லைனில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க என்ற பாடலில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு சுய முன்னேற்ற கவிதை. ஸோ நிற்காமல் சென்றுக்கிட்டே இருந்தால் நம்மளுடைய லட்சியத்தை அடையலாம். கல்மேல் கல் வைத்தால் மாளிகை அமைக்கலாம், நல்ல வேலை செய்தால் நாடு வளர்ந்திடும். சரியா. ஸோ இது வரைக்கும் படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். தன்யவாத் ஸ்டூடெண்ட்ஸ்.